முதல் முஸ்லீம் மேயர் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவில் வந்து எல்லாருமே ரேசிஸ்ட்டு, கிறிஸ்டியன்ஸு. அதனால் வந்து முஸ்லீம்ஸை வந்து மேயர் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். முதல் முஸ்லீம் இந்தியன் மேயர் வந்து அவர். அது முன்னாடியே ஜெயிச்சிட்டாரு. இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பும் அவரும் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸில் மீட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரையும் ஒருத்தர் பற்றி ரொம்ப கேவலமாக திட்டி பேசியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஃபாசிஸ்ட் டிக்டேட்டர், அது இது சர்வாதிகாரின்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு. ட்ரம்ப் வந்து இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, லெஃப்டிஸ்ட்டு, மோசமான ஆள் அப்படிலாம் சொல்லி ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிக்கிறாங்க. சரி, ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பெக்டை தாண்டி நிறைய ஜோக்கெலாம் பண்ணுறாரு ட்ரம்ப்பு. ஸோ மீடியா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியெலாம் கேட்டாங்க தூண்டுற மாதிரி. நீங்கள் வந்து ட்ரம்ப்பை ஃபாசிஸ்ட்னு சொல்கிறீங்களா, இப்போவும் அதான் நினைக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ட்ரம்ப் உள்ளே வந்து ஜோக் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டார் எல்லாத்துலேயும். லைக் வந்து விடு நீ அப்படியே சொல்லிக்கோ, இவங்களுக்குலாம் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மாதிரி லைக் இந்த வீடியோ வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து நிறைய பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து என்னதான் வந்து நமக்கு ஒருத்தரை பிடிக்கல, நமக்கு வந்து ஒருத்தரோட கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா கூட நம்மளால் அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு கான்வர்சேஷன் அவங்க கூட வச்சுக்க முடியும் அப்படின்னா வந்து அதுதான் ஒரு நாட்டுக்கு வந்து நல்லது. இப்போ வந்து எனக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்க கூட பேசவே மாட்டேன், நான் மூஞ்சி திருப்பிட்டு போயிடும் அப்படின்றது வந்து நாகரிகம் கிடையாது. நமக்கு எதிர்கருத்துக்கள் சொல்கிறவங்க கிட்ட கூட வி ஷுட் ஹேவ் அ டயலாக். அப்போ தான் வந்து இரண்டு கருத்துக்கள் வந்து சரியான முறையில் வந்து மோதும்போது தான் வந்து ஒரு சமுதாயத்துக்கு பொதுவான நல்ல கருத்துக்களும் நல்ல வழிமுறைகளும் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.